கன்னி ராசி அன்பர்களுக்கு, கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து தற்போது 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கன்னி ராசிக்கு கடக ராசி 11ஆம் வீடு. ஓகே. குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். ஓகே. என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட கன்னி ராசிக்காரர்களுடைய முயற்சி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை, விருச்சக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக, சிறப்பான பார்வை மூலமாக பார்க்கார். அப்போ பல முயற்சி எடுத்துட்டேங்க. நான் எடுத்த முயற்சியெல்லாம் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய முயற்சி எடுத்துட்டேன், முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை எப்படியா முடிச்சு காட்டுங்கிறக்காண்டி ஒரு 80% போராடி கொண்டு போனாங்க. ஆனால் அதை 20% சோழியை முடிச்சிட்டாங்க. எல்லாம் ஃபெயிலியர். எத்தனை தடவை உளுந்து எந்திரிச்சு போராடுவேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்கள் இனிமே தான் வெற்றி பெறப்போகுதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்பு, புதிய செயல்பாடுகள், புதிய இயக்கம், ஒரு செயல்பாடு அப்படின்னாலே அந்த இடத்துல கன்னிராசிக்காரங்க நீங்கள் இல்லைன்னா அந்த இடம் செயல்படாது. உங்களுடைய பங்களிப்பு என்பது கட்டாயமாக வேண்டும். அப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப்பில் தேவைக்கு மட்டுமே உங்களை பயன்படுத்திட்டு, தேவைப்பட்டோடனே தேவைக்கு வந்து ஒரு பேட்ரி, அதாவது என்ன சொல்லணும்னா பவர் பேங்க் எப்படி நம்ம வந்து சார்ஜ் ஏற்றிட்டு அடுத்த செகண்டே தேவையில்லைன்னு தூக்கி போட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் அவங்கள வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. ஒரு தண்ணி பாட்டில் வேணும்னா நம்ம தண்ணி தாக எடுத்து என்ன பண்ணுவோம், தண்ணி பாட்டில் தேடி அலைவோம். அது தண்ணி 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுத்தா மேபி வாங்கிடுவோம். வாங்கி குடிச்சு முடிச்சோன்னே அந்த தண்ணியை அந்த பாட்டில் தான் சுமந்துச்சுன்னு கூட தெரியாமல் என்ன பண்ணுவோன்னா தூக்கி எறிஞ்சிருவோம். உண்மை தானே? ஸோ பாட்டில் தூக்கி எறிகிற மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பை பல பேர் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இனிமேல் என்ன முயற்சி எடுத்தாலும் எவனோ ஒருத்தன் பேர் வாங்கிற போகிறான், யாரோ ஒருத்தன் புகழ் வாங்கிற போகிறான், நம்ம ஏன் முயற்சி எடுக்கணுங்கிற மனதுக்குள்ள கேள்வியுடன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய முயற்சி என்ற அத்தனை விதமான செயல்பாடும் வெற்றி பெறப்போம். உங்கள் சிந்தனை எல்லாமே இனிமேல் சிறப்பாக இருக்குங்கிற சிந்தனை மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய கவலையை சொன்னான். கன்னி ராசிக்காரங்க தன்னுடைய கவலையை சொன்னால் கண்ணாடி வெடிச்சிரும் அப்படின்னு சனி பயிற்சியப்போ நான் சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து அப்படியே மாறி கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று இன்னுமே உங்களுடைய விஷயங்களை சொன்னால் உங்களுக்கே ஒரு புன்னகை வரும். என்ன விஷயம் சொல்லணும், இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கைக்காக வாழ போகிறேன், எனக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்த போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்து. இந்நாள், இந்த மாதம், இந்த வருடம், இந்த நொடி எனக்காக, என் குடும்பத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு தாரக மந்திரத்தை உபயோகப்படுத்துங்க. தப்பில் சுயநலவாதின்னு கூட சொல்லிட்டு போகிறாங்க. இந்த கலியுகத்தில் பாதி பேர் சுயநலவாதி தான். பாதி பேரில் 80% சுயநலவாதியாக தான் வாடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மட்டும் ஏன் சும்மா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பான்னு நினைக்கிங்க? நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க, அவ்வளோ. ஸோ அதற்கான காலம், உங்களுடைய சிந்தனைகள் சரியான முறையில் இருந்தால் வேறு லெவல், உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. எப்போலாம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கீங்க, ஒரு 80 கிட்ஸ்லேருந்து 90 கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரையும் யார் யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் முடிச்சே ஆகணும், ஆனால் வரன் அமையவே மாட்டேங்கி, எப்போ அமையனே தெரியல அப்படிங்கிற கேள்விக்குறியுடன் இருக்கீங்களோ, உங்களுடைய கேள்விக்கான விடை உறுதியாக குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்க்க. எப்பவுமே ஒரு திருமணம் நடக்கணும், இப்படி ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அது சுய ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சார கிரக ரீதியான அடிப்படையாக இருந்தாலும் சரி, குருவும் சனியும் தொடர்பு கொள்ளாமல் ஒரு விஷயம் இயங்கவே இயங்காது. ஓகேவா? ஸோ அப்போ சனி பகவான் ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கார். ஆட்டோமேட்டிக்காக திருமண பந்தம் நடக்குவதற்கான வாக்கியம் உறுதியாக உண்டு. கன்னி ராசி வீட்டில் சுப நிகழ்ச்சி உறுதியாக நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனை, பல போராட்டங்களை, பல புரிதல் இல்லாத சூழ்நிலையில் ஒரே வீட்டுக்குள்ளே, ஒரே தெருவுக்குள்ளே, ஒரே ஊருக்குள்ளே வந்துட்டு பார்க்கக்கூட முடியலைங்க. என்னை பார்க்கக்கூட என்னுடைய கணவர் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்காரு, நான் அவரை நினச்சி தான் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு கவலைப்படுற கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட அன்பு செலுத்த, பாசங்காட்ட, உங்களை பற்றி முழுமையாக புரிஞ்சு உங்கள் கூட வாழக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது.
அதேபோல் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களை பார்ட்னர்ஷிப்பில் பல ஏமாற்றங்களை பல பிரச்சனைகளை சகித்து கொண்டு வேறு வழி இல்லாமல் அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்களே மாற்றுவாங்க. அவங்களுடைய தவறை அவங்க உணர்வாங்க. உங்களுடைய நன்மையை உங்களுடைய மேன்மையை அவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவானுடைய அற்புதமான பார்வைகள் உங்களை அட்டகாசமாக உருவாக்க போகுது. இந்த குரு பயிற்சியானது கன்னி ராசிக்கு கவலைகளை மறந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20-30% அதனுடைய செயல்பாடு கட்டாயமாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன அத்தனை விஷயமும் அப்படியே பர்ஃபெக்டாக 100% உங்களுக்கு கிடைக்க போதா, 100% அப்படியே கிடைக்குமா அப்படின்னா அதற்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகங்கிறது தான் அதனுடைய லிங்க் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் சொல்லுவோம் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள், லக்ன ரீதியாக கிரக சேர்க்கைகள், ஸோ இதனுடைய அடிப்படையும் மிக நன்றாக இருக்குது. உங்களுக்கு இப்போ சூப்பர் திசை ஓடிக்கிருக்கு. உங்களுடைய லக்ன ரீதியாக ஒரு நல்ல சுப கிரகத்துடைய திசை ஓடிக்கிருக்கு. நல்ல பாவகத்தில் நின்று அந்த கிரகம் திசை நடத்துது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களுமே அப்படியே நடக்குங்கிறது உண்மை. ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரக அமைப்பு வலு இழந்திருந்தால், குறைஞ்சது நம்ம இப்போ பசியோடு இருப்போம். பசியோடு இருக்கும்போது ஹோட்டல் கடையே அந்த ஏரியாவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டு என்ன தேடுவோம்? ஒரு டீயாவது குடிப்போமா, ஒரு காஃபியாவது குடிப்போமா அப்படின்னு தேடுவோமா மாட்டோமா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ உள்ள இந்த கிரகமைப்பு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஓடலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன மாற்றம், ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நன்கு புரிஞ்சிட்டிங்கன்னா, இது நான் யாருக்கு மெயினாக சொல்கிறேன்னா, இந்த புதுசாக வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு புரியும், சார் எதுக்காண்டி சொல்கிறாரு, என்ன விஷயம் சொல்கிறாரு, எதனை அடிப்படையில் சொல்கிறாங்கிறத தெளிவாக ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய நேர்கள் கோடான கோடி இருக்கீங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை தாண்டி புதிய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனசில் உள்ள கவலை, வருத்தம் இதெல்லாம் எப்போ நீங்கும், நீங்கள் எதிர்பார்க்காம வீடு கட்டுறதுலேருந்து எல்லா விஷயமும் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனைத்தும் கொடுப்பதற்கு நான் ரெடியாக இருக்கேன். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற அன்புடன் உங்களை வாழ்த்தி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.